பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா. அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குர்ஆன் தஃப்சீர் தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துல் அல் வாக்கியாவுடைய தஃப்சீர் பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா வகத்தில் வாக்கியா ليس لوقعتها كاذبة خافلة رافية إذا رجت الأرض رجا وبست الجبال بسا فكانت هباء منبثا وكنتم أزواجا ثلاثا فأصحاب الميمنة ما أصحاب الميمنة وأصحاب المشأمة ما أصحاب المشأمة والسابقون السابقون أولئك المقربون في جنات النعيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுடைய அல்லாஹ்வின் திருப்பேரா. மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டால் அந்நிகழ்ச்சியை பொய்யாக்குவது எதுவும் இல்லை. அது தீயோரை தாழ்த்திவிடும், நல்லோரை உயர்த்திவிடும். பூமி நடுக்கத்தால் நடுக்கமடைய செய்யும் போது, இன்னும் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் போது, பின்னர் அது பரப்பப்பட்ட புழுதி ஆகிவிடும்போது, அப்போது நீங்களும் 3 பிரிவினர்களாக விடுவீர்கள். முதலாம் அவர் வலது புறத்தார். வலது புறத்தார் நிலைத்தான் என்ன என்பதை அறிவீர்கள். இரண்டாம் அவர் இடது புறத்தார். இடது புறத்தார் நிலைதான் என்ன என அறிவீர்கள். மூன்றாம் அவர் நம்பிக்கையில் முந்தியவர்கள். மறுமையில் இவர்கள் முந்தியவர்களே ஆவார்கள். இவர்கள் இறைவனுக்கு நெருக்கமாக்கப்பட்டவர்கள். இவர்கள் பாக்கியமுள்ள சோன சோலைகளில் இருப்பார்கள். இந்த அத்தியாயம் மக்காவில் இறக்கப்பட்டது. மறுமை, ஏகத்துவம், குர்ஆன் ஆகியவற்றை பற்றி மக்கத்தின் நிராகரிப்பாளர்கள் எழுப்பிய சந்தேகங்களுக்கு மறுப்பளிப்பது இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாகும். மற்ற அனைத்து கோட்பாடுகளையும் விட மறுமை கோட்பாடுகள் தான் நம்பிக்கை வைப்பதற்கு சற்று அருகதையற்றது என்று மக்கா நிராகரிப்பாளர்கள் கருதி வந்தார்கள். அவர்கள் கூறியது இதுதான்: இவை அனைத்தும் கற்பனையே, இவை யதார்த்த உலகில் நிகழ்வதற்கு சாத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதற்கு இந்த அத்தியாயம் இவ்வாறு பதிலளிக்கிறது: நிகழ வேண்டிய அந்நிகழ்ச்சி நிகழ்ந்துவிடும். அதை பொய்யென கூறுபவர் எவரும் இருக்க மாட்டார். அதனை நிகழும் போது தடுத்துவிடும் அளவுக்கு அல்லது நிகழ்ச்சியினை வேறு விதமாய் மாற்றும் அளவுக்கு எவருக்கும் வலிமை இருக்கிறது. அந்த நேரத்தில் அனைத்து மனிதர்களும் 3 பிரிவினராக பிரித்து விடுவார்கள். முதலாவது அவர் முந்தியவர்கள், இரண்டாவது நல்லவர்கள், மூணாவது மறுமையை நிராகரித்து கொண்டும் மரணம் ஆகும் வரை இறை நிராகரிப்பிலும் இணை வைப்பு கொள்கையிலும் பெரும்பாவம் புரிவதிலும் நீடித்திருந்தவர்கள். இந்த 3 பிரிவினர்களுடன் எத்தகைய நடைமுறை மேற்கொள்ளப்படும் என்பது வசனம் 7 முதல் 56 வரையில் விவரமாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க வாயிலாக இக்ரிமா ரலியல்லாஹு அவங்கமிருந்து அபு இஷாக் ரலியல்லாஹு அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்கு நிறைய ஏற்பட்டு விட்டதே என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க: ஹூத் அத்தியாயம், சூரத்துல் வாக்கியா, சூரத்துல் முர்சலாத், அம்மா யத்தஸாஅலூன் மற்றும் இதா ஷம்ஸு குவ்விரத் ஆகிய அத்தியாயங்கள் எனக்கு நிறைய உண்டாக்கிவிட்டன அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. வகத்தில் வாக்கியா, மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டே ஆகும். ஏனென்றால் அந்த நாள் உண்மையானது மற்றும் நிச்சயமாக அது வந்தே தீரும். மேன்மை மிக்க அல்லாஹ் சொல்கிறான்: லைஸ லிவகதிஹா காதிபா, அதன் நிகழ்வின் பொய் இருக்காது. அதாவது மறுமை நாளை தொடங்கும்படி அவன் கட்டளை இடும்போது அதை நிகழாமல் எவராலும் தடுக்கவோ அல்லது அது தொடங்குவதை தடை செய்யவோ முடியாது. ஹாஃபிலத்துர் ராஃபியா, தாழ்த்தக்கூடியது உயர்த்தக்கூடியது என்பது அல் வாக்கியா சிலரை நரகத்தில் அடித்தளத்திற்கும் கொண்டு சென்று தாழ்த்திவிடும் என்பதை குறிக்கிறது. அவர்கள் இவ்வுலக வாழ்க்கையில் வலிமை மிக்கவர்களாக இருந்த போதிலும் சரிய, அது மற்றவர்களை நித்திய இன்பத்தின் இருப்பிடத்தில் உள்ள மிக உயர்ந்த பதவிகளுக்கு உயர்த்தும். அவர்கள் இவ்வுலக வாழ்வில் பலவீனவர்களாக இருந்த போதிலும் சரிய. பூமி அது ஒரு பயங்கரமான குலுக்கலுடன் குலுக்கப்படும் போது, அதாவது அது அதன் முழு மேற்பரப்பிலும் அதன் ஆழங்களிலும் வன்மையாக குலுக்கப்பட்டு அசைக்கப்படும். வபுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மேலும் மலைகள் தூள் தூளாக ஆக்கப்படும் போது, அதாவது ஈவிரக்கமின்றி தூளாக்கப்படும்.
ஃபகானத் ஹபான் முன்பஸா. அதனால் அவை மிதக்கும் தூசு துகள்களாக ஆகிவிடும். அலி ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து அல் ஹாரித் ரலியல்லாஹு அவங்க வாயிலாக அபு இஸ்ஹாக் ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்கோ, அது எழும் புழுதி புயலை போல் ஆகிவிடும். அது விரைவில் மறைத்து தனக்கு பின் எந்த தடையும் விட்டு செல்லாது. அல்லாஹ் சொல்கிறான், வகுந்தும் அஸ்வாஜன் சலாசா. மேலும் நீங்கள் அனைவரும் 3 பிரிவுகளாக ஆகிவிடுவீர்கள். இதன் பொருள் மறுமை நாளில் மக்கள் 3 வகைகளாக பிரிக்கப்படுவார்கள் என்பதாகும். சிலர் அல்லாஹ்வின் அரிசியின் வலது புறத்திலும் இருப்பார்கள். அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வலது பக்கத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டவர்கள். இந்த பிரிவினருக்கு அவர்களின் வினைப்பகுதி வேடுகள் வலது கையில் கொடுக்கப்படும். மேலும் அவர்கள் வலது பக்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அவர்கள் சொர்க்கவாசிகளின் பெரும்பான்மையினராக இருப்பார்கள் என்று அஸ்-சுத்தி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க விளக்கினார்கள். மற்றொரு பிரிவினர் அல்லாஹ்வின் அர்ஷின் இடது புறத்திலும் வைக்கப்படுவார்கள். அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இடது பக்கத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டவர்கள். இந்த பிரிவினருக்கு அவர்களின் வினைப்பதிவேடுகள் இடது கைகளில் கொடுக்கப்படும். மேலும் அவர்கள் இடது பக்கத்தில் அழைத்து செல்லப்படுவார்கள். அவர்கள் நரகவாசிகள். அவர்களுடைய செயல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பானாக. 3வது பிரிவினர் அல்லாஹ்வின் முன்னால் முந்தியவர்களாகவும் நெருக்கமானவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் வலதுசாரிகளை விட சிறந்த தகுதியிலும் அந்தஸ்திலும் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்களாகவும் இருப்பார்கள். அவர்கள் வலதுசாரிகள் தலைவர்கள். ஏனெனில் அவர்களின் தூதர்கள், நபிமார்கள், உண்மையாளர்கள் மற்றும் தியாகிகள் உள்ளனர். அவர்கள் வலதுசாரிகளை விட எண்ணிக்கையில் குறைவானவர்கள். எனவே அல்லாஹ் சொல்கிறார், ஃபஸ்ஹாபுல் மைமனதி மா அஸ்ஹாபுல் மைமனா வஸ்ஹாபுல் மஸ்யமதி மா அஸ்ஹாபுல் மஸ்யமா வஸ்ஸாபிகூன ஸாபிகூன். ஆக வலப்புறத்தார் அந்த வலப்புறத்தார் எப்படிப்பட்டவர்கள், மேலும் இடப்புறத்தார் அந்த இடப்புறத்தார் எப்படிப்பட்டவர்கள், மேலும் முந்தி சென்றவர்கள் நன்மையின் முந்தி சென்றவர்களே. இந்த சூறாவின் இறுதியில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளபடி மக்கள் இறந்தவுடன் அல்லாஹ் அவர்களை இந்த 3 குழுக்களாக பிரிக்கிறார். உலாயிகல் முகரபூன ஃபி ஜன்னாத்தின் நயீம். இவர்கள் தாம் அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள், இன்பகரமான தோட்டங்களில் இருப்பவர்கள். நெருக்கமான விசுவாசிகள் முந்திக் கொண்டவர்கள் முந்திய தலைமுறையினரின் ஒரு பெருங்கூட்டத்தினராகவும் பிற்கால தலைமுறையினரின் ஒரு சிலராகவும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். முதல் தலைமுறையினர் மற்றும் பிற்கால தலைமுறையினர் என்பதன் அர்த்தத்தில் கருத்து வேறுபாடு உள்ளது. முந்தியவர்கள் என்பது முந்திய விசுவாசிகளான சமூகத்தினரையும், பிற்காலத்தவர் என்பது இந்த உம்மத்தையும் குறிக்கும் என்று சிலர் கூறுகிறார்கள். இதை இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் தொகுப்பில் முஜாஹித் மற்றும் அல் ஹசன் அல் பசரி ஆகியோரிடமிருந்து அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது இப்னு ஜரீர் அவர்கள் விருப்ப தேர்வாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூற்றை இது ஆதரிக்கப்படுவதாக அவர் கருதினார்கள். நாங்கள் பிற்கால சமூகம், ஆனால் மறுமை நாளில் முந்திக் கொண்டவர்கள். இப்னு ஜரீர் வேறு எந்த விளக்கத்தையும் குறிப்பிடவில்லை. மேலும் இந்த கருத்தை வேறு யாரும் தொடர்புடையதும் இல்லை. இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடிய மற்றொரு ஹதீஸும் உள்ளது. இந்த ஆயத்துகள் வஹி இறைச்செய்தியாக அருளப்பட்ட போது அபு ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க கூறியதாக இமாம் அபு முஹம்மது பின் அபி ஹாத்திம் அவர்கள் பதிவு செய்துள்ளார்கள். முந்திக் கொண்ட அவர்களின் ஒரு பெருங்கூட்டத்தினர் முற்காலத்தவர்களிலிருந்து இருப்பார்கள். மேலும் அவர்களின் ஒரு சிலர் பிற்காலத்திலிருந்து இருப்பார்கள். இந்த செய்தி நபித்தோழர்களுக்கு கடினமாக இருந்தது. பின்னர் இந்த ஆயத்து சுல்லத்தும் மினல் அவ்வலீன வ சுல்லத்தும் மினல் ஆகிரீன். அவர்களின் ஒரு பெருங்கூட்டத்தினர் முற்காலத்தவர்களிலிருந்தும் அவர்களின் ஒரு பெருங்கூட்டத்தினர் பிற்காலத்திலிருந்தும் இருப்பார்கள். வஹி இறை செய்தியாக அருளப்பட்ட போது அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் சொர்க்கவாசிகளின் 1/4 பங்கினராக, சொர்க்கவாசிகளின் 3இல் 1 பங்கினராக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். மாறாக நீங்கள் சொர்க்கவாசிகளின் பாதி பேர், மற்ற பாதியிலும் உங்களுக்கு பங்கு உண்டு. இமாம் அஹ்மத் அவர்கள் இதை பதிவு செய்தார்கள். சுல்லத்தும் மினல் அவ்வலீன், அவர்கள் ஒரு பெருங்கூட்டத்தினர் முற்காலத்தவர்களிலிருந்து இருப்பார்கள் என்பது இந்த உம்மத்தின் முந்தைய தலைமுறையினரை குறிக்கிறது. அதே சமயம் வகலீலுன் மினல் ஆகிரீன், மேலும் அவர்களின் ஒரு சிலர் பிற்காலத்திலிருந்து இருப்பார்கள் என்பது இந்த உம்மத்தின் பிற்கால மக்களை குறிக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, சிறந்த மக்களை என் தலைமுறையினர், பிறகு அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினர், பிறகு அவர்களுக்கு அடுத்த தலைமுறையினர்,
அவர்கள் மேலும் கூறினார்கள், என் உம்மத்தின் ஒரு குழுவினர் எப்போதும் உண்மையின் மீதும் ஆதிக்கத்துடனும் இருப்பார்கள். அவர்களுக்கு ஆதரவளிக்க தவறியவர்களுக்கு, அவர்களை எதிர்ப்பவர்களுக்கு இறுதி நேரம் தொடங்கும் வரை அவர்களுக்கு தீங்கு விளைவிக்க முடியாது. மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் கட்டளை வரும் வரை அவர்கள் அப்படியே இருப்பார்கள். இந்த உம்மத்து வேறு எந்த உம்மத்தையும் விட மிகவும் கண்ணியமாகாது. தங்களின் மார்க்கம் மற்றும் நபியின் தகுதி காரணமாக இந்த உம்மத்தின் முந்திக் கொண்ட விசுவாசிகள் மற்ற சமூகங்களை விட எண்ணிக்கையில் அதிகமாகவும் உயர் தகுதியிலும் இருக்கிறார்கள். ஒரு முதவாதியார் ஹதீஸில் இந்த உம்மத்தை சேர்ந்த 70,000 பேர் கணக்கீடு இல்லாமல் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த ஹதீஸில் மற்றொரு அறிவிப்பில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் கூறினார்கள், ஒவ்வொரு 1000-உடனும் மேலும் 70,000 பேர். இன்னொரு அறிவிப்பில் அவர்கள் கூறினார்கள், அவர்களின் ஒவ்வொருவருடனும் மேலும் 70,000 பேர். அல்லாஹ் சொல்றா, அலா சுரூரின் மௌலூனா, அரியானைகளின் மீது மௌலூனா. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தங்கத்தால் பின்னப்பட்டது என்று கூறினார்கள். முத்தகீன அலைஹா முத்தகாபிலீன், அவற்றின் மீது சாய்ந்தவர்களாக ஒருவரையொருவர் நோக்கியவர்களாக இருப்பார்கள் என்பது அவர்கள் ஒருவர் எதிர்கொள்வார்கள் என்பதையும் அவர்களின் யார் பின் வரிசையில் இருக்க மாட்டார்கள் என்பதையும் குறிக்கிறது. யதூஃபு அலைஹிம் வில்தானுன் முஹல்லதூன், அவர்கள் சுற்றி அழியாத சிறுவர்கள் வருவார்கள். அவர்கள் ஒருபோதும் வளரவோ வயதானவர்களோ அல்லது உருவம் மாற்றவோ மாட்டார்கள். பியக்வாபின் வபாரிக வகசின் மின் மயின், கோப்பைகள், குவளைகள் மற்றும் ஓடும் மதுபானம் கொண்ட கண்ணாடி கிண்ணத்துடன். அதாவது இந்த கோப்பைகளுக்கு கைப்பிடிப்புகளோ அல்லது மூக்குகளோ இல்லை. அதே சமயம் கூடைகளுக்கு சில சமயங்களில் இருக்கும், சில சமயங்களில் இருக்காது. கண்ணாடி கிண்ணங்கள் ஊற்றப்பட்ட அவை அனைத்தும் வற்றி போகக்கூடிய பாத்திரங்களிலிருந்து அல்ல, மாறாக ஓடும் ஊற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மதுபானத்தை கொண்டிருக்கும். மாறாக இந்த மதுபான ஊற்று தாராளமாக ஓடுகிறது. லா யஸ்தவுன அன்ஹா வலா யுன்ஸிஃபூன், அதனால் அவர்கள் தலைவலி உள்ளாக்குவதும் இல்லை, போதைக்குள்ளாவதும் இல்லை. அதாவது இந்த மதுபானத்தால் அவர்கள் ஒருபோதும் தலைவலி ஏற்படாது, போதையும் ஏற்படாது. மாறாக இந்த மதுபானம் வலுவான மற்றும் மிகுந்த மகிழ்ச்சிகரமான சுவையை கொண்டிருப்பதாகும். இது அவர்களின் மனதை பாதிக்காது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்களிடமிருந்து அத்தஹாக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இவ்வுலக மதுபானத்திற்கு 4 பக்க விளைவுகள் உள்ளது. அது போதையை உண்டாக்கிறது, தலைவலியை தருகிறது, வாந்தியை தூண்டுகிறது மற்றும் அதிக சிறுநீர் ஏற்படுத்துகிறது. எனவே அல்லாஹ் சொர்க்கத்தின் மதுபானத்தை இந்த குணாதிசயங்கள் இல்லாததாக குறிப்பிட்டுள்ளான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த வசனம், வஃபாகிஹத்தின் மிம்மா யதஹைரூன் வலஹ்மி தைரின் மிம்மா யஸ்தஹூன், அவர்கள் தேர்ந்தெடுக்கும் பழங்களுடன், மேலும் அவர்கள் விரும்பும் பறவைகளின் இறைச்சியுடன். அதாவது அவர்கள் விரும்பும் எந்த பழங்களும் அவர்களுக்கு வழங்கப்படும். நாம் விரும்பும் மற்றும் சாப்பிட விரும்பும் பழங்களை தேர்ந்தெடுத்து அனுமதிக்கப்பட்டுள்ளோம் என்பதற்கு இந்த ஆயத்து ஒரு சான்றாகும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கனவுகளை விரும்புவார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அவங்க கூறியதாக தாபித் அவர்கள் கூறியதை இமாம் அஹ்மது அவங்க பதிவு செய்துள்ளார்கள். ஒரு மனிதர் ஒரு கனவு கண்டால் அவரை பற்றி தெரியாவிட்டால் அவரை பற்றி விசாரிப்பார்கள். அந்த மனிதர் தனது நல்ல குணங்களுக்காக புகழப்பட்டால் அந்த கனவை கேட்க விரும்புவார்கள். ஒரு முறை ஒரு பெண் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, நான் மதீனாவிலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்தில் நுழைந்தது போல் ஒரு கனவு கண்டேன். ஒரு சத்தத்தை கேட்டேன், அதனால் சொர்க்கம் அழுதது. நான் பார்த்தபோது இன்னார் இன்னார் என்று இருந்தார்கள் என்று கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு இராணுவ பயணத்திற்கு அனுப்பிய 12 ஆளுகளின் பெயர்களை குறிப்பிட்டார்கள். பின்னர் அவர்கள் சொர்க்கத்தின் கனவில் தங்கள் காயங்களிலிருந்து இரத்தம் வழிய கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களை ஃபைத்தக் அல்லது பைத்தாக் ஆற்றுக்கு அழைத்து செல்லுங்கள் என்று கூறப்பட்டது. அவர்கள் அந்த ஆற்றுக்கு அழைத்து செல்லப்பட்டு அதில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். மேலும் அவர்களின் முகங்கள் முழு நிலவை போல் பிரகாசமாக மாறின. பச்சை பேரிச்சம்பழங்கள் கொண்ட தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு தட்டு அவர்களுக்கு கொண்டு வரப்பட்டது. அவர்கள் விரும்பிய அளவு பச்சை பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டார்கள். மேலும் அந்த தட்டை திரும்பும் போதெல்லாம் அதில் இருந்து பழத்தை அவர்கள் விரும்பி அளவு சாப்பிட்டார்கள். நானும், அந்த பெண் கூறினாள், அவர்களுடன் சாப்பிட்டேன். பிற்காலத்தில் அந்த படை போரின் செய்தியை தெரிவிக்க ஒரு தூதரை அனுப்பியது. அவர் இன்னாரும் இன்னாரும் இறந்து விட்டதாக கூறினார். கனவில் குறிப்பிட்ட 12 ஆளுகளின் பெயர்களையும் குறிப்பிட்டார். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை அழைத்து மீண்டும் தனது கதையை சொல்லும்படி கேட்டார். அவரும் சொன்னார், இது அபு
யாலா அவர்கள் சேகரித்து அறிவிப்பதாகும். மேலும் அல் ஹாஃபில் அத்தியா அவர்கள் இந்த ஹதீஸ் முஸ்லிம் தரத்தை பூர்த்தி செய்கிறது என்று கூறினார். மேலும் அவர்கள் விரும்பும் பறவைகளின் இறைச்சியுடன் அனஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறியதாக அறிவித்ததை இமாம் அஹ்மத் அவங்க பதிவு செய்திருக்கிறாங்க. சொர்க்கத்து பறவைகள் சொர்க்கத்து மரங்களில் மேயும் புக்து ஒட்டகங்களை போன்றவை. அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ்வின் தூதரை நிச்சயமாக இந்த பறவைகள் அற்புதமாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அவற்றை உண்பவர்கள் அவற்றை விட அற்புதமானவர்கள் என்று கூறி இந்த கூற்றை 3 முறை திரும்ப கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொடர்ந்தார்கள், மேலும் நீங்கள் அவற்றை உண்பவர்களின் ஒருவராக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இமாம் அஹ்மத் அவங்க மட்டுமே இந்த அறிவிப்பாளர் தொடரை பயன்படுத்தி இந்த ஹதீஸை சேகரித்து இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான், கமசலில் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட முத்துகளைப் போல் அவர்கள் வெண்மையான மற்றும் தூய்மையான புதிய முத்துகளைப் போலவே இருக்கிறார்கள் என்பது குறிக்கிறது. அதுக்கு அடுத்த வசனம், ஜஸான் பிமா கானூ யஅமலூன், அவர்கள் செய்து கொண்டிருந்த செயல்களுக்கு கூலியாக, அதாவது நாம் அவர்களுக்கு வழங்கிய இந்த இன்பங்கள் அவர்கள் இவ்வுலகில் செய்த நற்செயல்களுக்கான வெகுமதியாகும். அதுக்கு அடுத்த வசனத்தில் உயர்ந்தவனாகி அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்மஊன ஃபீஹா லஹ்வன் வலா தஸீமா இல்லா கீலன் ஸலாமன் ஸலாமா, இவை யாவும் அவர்கள் இம்மையில் இது கொண்டிருந்த செயல்களுக்கு கூலியாகும். அங்கு இவர்கள் வீணானதையும் பாவமுண்டான பேச்சையும் பேச மாட்டார்கள், செவியுறவும் மாட்டார்கள். சலாம் சலாம், சாந்தி சாந்தி என்னும் சொல்லையே தவிர. சூரத்துல் வாக்கியாவுடைய தஃப்சீர் 1வது வசனத்திலிருந்து 25வது வரைக்கும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.